இது எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் சகோதரனை கோபித்துக் கொள்கிறவனுக்கு தண்டனை உண்டு. காரணமே இல்லாம கோபிச்சு கூடாது. ஒரு காரணம் இல்லை. சகோதரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? கோபித்துக் கொள்ளக்கூடாது. மூடனை என்று சொல்லக்கூடாது. மூடனை என்று சொன்ன எரிநாகரத்துக்கு ஏதுவானவன். அல்லேலூயா. சாதாரண வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கடுமையான வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு தண்டனை சாதா கிடைக்குமா? கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனா நாம் பேசுறதை கவனிக்கணும். நம் சொற்களினால் யாரும் இருதயத்தை புண்படுத்திருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். கர்த்தருடைய பிள்ளைகளை விடணும். மிகப்பெரிய ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை விழுந்துட்டா அவனை தூக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வியாதி நீ விழுந்துட்ட, எதனா ஒரு விபத்து விழுந்துட்டனா உன்னால மீட்க யாராலும் முடியாது. எத்தனை மருந்து டாக்டர் பல லட்சங்களை கொடுத்தாலும் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் யாரும் நல்லா இருக்கிற வரைக்கும் நீ ஆடலாம், பாடலாம், ஓடலாம், நம்ம ஜெயிச்சுட்டோம் நினைக்கலாம், வென்றுட்டோம் நினைக்கலாம், கைப்பற்றிக்கணும்னு நினைக்கலாம். நமக்கு முன்ன யாரு? நாம தான் நம்ம ஒண்ணும் நினைக்கலாம். அல்லேலூயா. யாரும் ஏமாத்தாதீங்க. அநேகர் கடன் வாங்கினா கொடுக்கறது கிடையாது. கடன் வாங்கினா கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் கடத்தை வாங்குவது திரும்ப கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வருவாங்க, வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல இன்னும் அநியாயம் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு சாதாரண மனிதனை பார்த்தா அவனை ஏமாத்துறது, அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்குறது, அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்குறது, அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு எவ்வளவு அநியாயம். அல்லேலூயா. ஒரு தவறு என்று சொன்னா தேவனிடத்தில் முறையீடு. நிச்சயமா கர்த்தருடைய கையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மனிதன் கையிலிருந்து தப்பலாம், மனிதன் கையிலிருந்து தப்பலாம், கர்த்தருடைய கையிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் நாம் துணிவாய், துணிச்சல் வரக்கூடாதுமா. பேசுவதற்கு துணிச்சல் வரக்கூடாது. மனிதனுக்கு துணிவே இருக்கக்கூடாது. துணிச்சல் இருந்தா அவன் போச்சு. அனனியா சப்புரா என்ற தேவனுடைய பிள்ளைகள் தான் அவங்க. இடத்தை வித்து, ஒரு கிரயத்தை வித்து ஒரு பங்கை மாற்றி வச்சுட்டாங்க. அவங்க உள்ளத்துல அவ்வளவு துணிச்சல். எல்லாரும் வித்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, அவங்க ஒத்து மட்டும் ஒரு பங்கு நிறுத்திட்டாங்க. தேவ மனுஷன் பேரு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அன்புக்குள்ள இந்த துணிச்சல். அல்லேலூயா. மறக்கிறதுல துணிச்சல், பேசுறதுல துணிச்சல் இருக்கக்கூடாது, மனம் திட்டுவதில் துணிச்சல் இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் எல்லாரும் இருக்கிறாங்க, துணிச்சல் இருக்கக்கூடாது. சொந்தக்கார நிறைய துணிச்சல் இருக்கக்கூடாது, படிச்சிருக்கிறதுல துணிச்சல் இருக்கக்கூடாது, அழகா இருக்கிறதுல துணிச்சல் இருக்கக்கூடாது, பணம் இருக்கிறதுல துணிச்சல் இருக்கக்கூடாது, அதிகாரம் கையில் இருக்கிறதுனால துணிச்சல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். நீ அந்த ஆளை, அந்த நபரை ஏமாற்றலாம். கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. உறவுகளை ஏமாற்றலாம், நண்பனை ஏமாற்றலாம், ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கோ. அப்படியா? அவ்வளவு துணிச்சல் உனக்கு, அவ்வளவு அதிகாரத்தை யார் கொடுத்தார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கைப்பட்டா அதிலிருந்து தப்பு வைக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அவன் குடும்பமே பாதிக்கப்படும். பைபிள்ல ஒரே மனிதன் மொர்தெகாய், கர்த்தருடைய பிள்ளை, ஆமான், அவனை வணங்கலன்னு சொல்லிட்டு நாம ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை வணங்குறாங்க. இந்த மொர்தெகாய் ராஜாவுடைய வாசஸ்தலத்துல இருக்கிற இந்த மொர்தெகாய் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், நம்ம வணங்க மாட்டோம். அவனுக்கு அவ்வளோ கோபம். அல்லேலூயா. இவனை எப்படியாச்சும் இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கண்டனம் கொட்டி கொண்டு திரிகிறான். திரிஞ்சு எப்படியாச்சும் இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான திட்டம் போட்டான். இவனை மட்டும் இல்லை, இந்த யூத வம்சத்தையே அழிக்கணும்படி, இந்த யூத அந்த இடத்துல இருக்காத அளவுக்கு அழிக்கணும்படி திட்டம் போட்டான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்து யாரும் அழிக்கலாம் நினைச்சாலும் அவன் குடும்பத்தை முற்றிலுமாய் தேவன் அழித்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் செய்கிற பாவம் அந்த குடும்பத்தையே பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒண்ணு கணவன் செய்தாலும் குடும்பமே பாதிக்கும், இல்ல மனைவி செய்தாலும் குடும்பமே பாதிக்கப்படும். இது உடனே தெரியாது, ஏற்ற நேரத்துல தெரியும்.
ரொம்ப பயபக்தியா நடந்துக்குங்க. என் பாவங்களை நான் உணர வேண்டும். ஒருவேளை யாருக்கு விரோதம் பேச உடனே மனம் திரும்பணும், உடனே மன்னிப்பு கேட்டுணும். மன்னிப்பு